நான் எஸ் தேன்மொழி 2016 சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் 843rd ரேங்க் வாங்கியிருக்கேன். ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷன் வந்து ரெண்டு விதமாக கன்வென்ஷனல் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கன்வென்ஷனல் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் பாலிட்டி, ஜியாகிரஃபி இதெல்லாம் இருக்கிற ஸ்டாண்டர்ட் புக்ஸை ஃபுல்லாக நல்லா படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க பேப்பர் ஃபாலோ பண்ணி அதில் இருக்கிற நியூஸ் ஐட்டம்ஸ்லேருந்து பேக் அண்ட் இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். ஸோ இது ரெண்டு தான் மெயின். அப்புறம் ஃபுல்லாக டெஸ்ட் சீரீஸ், எண்டில் ஃபுல்லாக டெஸ்ட் சீரீஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நெகட்டிவை கம்மி பண்ணி மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணணும். மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் பார்த்தோன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 60 to 70% ஆஃப் த டைம் வந்து வி ஷுட் டெடிகேட் டு த ஆப்ஷனல். ஜிஎஸ் பேப்பர் வந்து திருப்பி அகெயின் கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம சிலபஸ் வந்து ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதில் செப்ரேட் பண்ணி ஒரு பேப்பராக அப்படி படிக்கணும். எனக்கு இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன் இஸ் அபவுட் ஃபார்மிங் ஒப்பீனியன் ஆன் நியூஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வர எல்லா நியூஸ்லேயும் நம்ம ஒப்பீனியன் ஜென்ரேட் பண்ணணும். ப்ளஸ் எனக்கு வந்து மாக் டெஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு வந்து போர்டு வந்து வினய் மிட்டல் சார் போர்ட். மோஸ்ட்லி half of them opinion and half வந்து factual based. போர்டு ரொம்ப கார்டியலாக இருந்தது. ஸ்மார்ட் லீடர்ஸ் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மை ப்ரிப்ரேஷன். நான் சிவராஜ் வேல் சார் கைடன்ஸில் சோஷியாலஜி ஆப்ஷனல் படித்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் சீரீஸ், சோரோட டெஸ்ட் சீரீஸ்க்கு அப்புறம் நடந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸ்மார்ட் லீடர்ஸ் இன்ஸ்டியூட்டில் they gave special focus on current affairs for mains. இதில் வந்து முக்காசி ஒரு டாப்பிக்லேயும் டீட்டெயில் டிஸ்கஷன்ஸ் வேர் கிவன் பை சிவராஜ் வேல் சார் அண்ட் சாதிக் சார். ப்ளஸ் நான் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சோஷியாலஜி வந்து ஐ டுக் கைடன்ஸ் அண்டர் சிவராஜ் வேல் சார். அண்ட் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் 2 weeks முன்னாடி வந்து ஒரு ஹிட் லிஸ்ட் மாதிரி கொடுத்துருந்தாரு. 90% ஆஃப் த கொஷின்ஸ் ரியல் பேப்பரில் இருந்த கொஷின்ஸ் எல்லாம் 90% were covered from the hit list.